வந்தது இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து கோயந்து வரண்டி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயத்து கோயந்து வர உள்ள போடி. ஐயோ. டேய் சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்கு ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் அது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய் ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணிதான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்கிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முது வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவளையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமநேரா. இவனை கூட்டி வா. இல்ல, இவர்தான். கூட்டி வா. ஐயோ. ஓ ஹேர் டை. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான் இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளிக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி. ஓ நீங்க கவரிமானா? அப்ப மதுரை போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால சாரு அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி அத்தை, ஆண்டி அத்தை, ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தைக்கு செண்டு அடிக்குமா? படுவா, அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. தாத்தப்பா 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 மழை இல்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கை கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டுலயும் பேய் மழை, எங்க காட்டுல பேய் மழை, கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி, ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மழை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கூட தான் மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ்.
மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே. தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலையறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ். ஹூ கேர்ஸ்? நீங்க கூட தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கை மேல இருங்க. ஹாய், நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். மழையில்லா பயிரப்போ அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார்படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவளுகளை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உழைக்கோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே. டேய், என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற? என்கிட்ட மச்ச இல்லன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ, டேய் இருந்து பாத்துட்டு போடா. முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. What is the time, yeah? 9 யா? Oh, it's already late, yeah. யா கோயா, வெயிட் யா. Oh, discipline, yeah. லெட்ஸ் மூவ் யா. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுங்க சார், அவர்தான் செத்து போயிட்டார்ல. பணம் வேணா செத்தவனை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் மனதான் சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சா ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா?
தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறான். எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. ப்பு, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? ச்சே. ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான், 6 மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநலமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் எந்திரா. என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டோம், போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டுறா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க் யூ சென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங், என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்லையாண்டா? ஐயோ, போடா போடா. அண்ணே, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூல் ஆகும். எப்படி? மிருதங்காரன் இந்த பக்கமும் பிடில்காரன் இந்த பக்கமா? அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மனண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும். ச்சே, அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாவன். குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் கொடுப்பன இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் சரக்க கலர்ல கலந்து பூஜாவில வச்சுடுறேன். நீங்க பாடும்போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ. அப்புறம் பாருங்க, அடாடாடாடாடாடா, அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க. நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா? ஜனங்க வந்துட்டாங்களா? விசில் அடிக்கிறாங்க, சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க. இன்னொரு கிளாஸ் ஊத்துற. அண்ணா,
ஏற்கனவே நீங்க 3 கிளாஸ் சாப்பிட்டிருக்கீங்க. உங்களுக்கு பழக்கம் இல்ல. போதும், கச்சேரி ஆரம்பிங்க. டேய், நான் யாரு? சங்கீத சகலகலா பூசண லோகிதாச பாகவதன். எனக்கு எப்ப பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும். பாட சொன்னா பல்ல காட்டுற பாடியா பாடியா பாடியா. நீங்களே எவ்வளவு வாசிட்டு இருப்பீங்க. பாகவதரை பாட சொல்லுங்க. பாகவதரை பாட சொல்லுமா. தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் இன்னைக்கு வாங்கினார, அப்பதான் பார்த்தேன். நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது. இப்ப வர போறானே, வந்தா தெரியுது. வந்துட்டேன்டா. என்னடா சொன்ன? கலர்ல சரக்கு கலந்துட்டா வாட வராது, கசப்பு தெரியாது. இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல, உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு. அடிங்க, ஐயோ. 2 ரவுண்டோட நிறுத்திட்டு பாட வேண்டியதானே? 2 ரவுண்டுக்கு அப்புறம் பாட்டே கிட்ட வருது. கை கூச்சா பக்கத்துல அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது. அடச்சி, எல்லாருமா சேர்ந்து என்ன டீலாவில் விட்டீங்க. போதை இன்னும் தெரியல. எனக்கு ஒரே தலைவலி. தலைவலி நிக்கலன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும். ஐடியாவா சொல்ற நீ? ஐடியா 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 சொல்லுவேனுமே. டேய், நில்லு நில்லுடா, நில்லுடா, ஓடாத ஓடாத. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நீ ஆடு பாம்பே, கழிந்தாடு பாம்பே. அப்படி நீ ஆடு பாம்பே, வளைந்தாடு பாம்பே. நீ ஆடு பாம்பே, நின்றாடு பாம்பே, நின்றாடு பாம்பே. புன்னாகவராளி ராகம் பாம்புக்கு புடிச்ச ராகம். அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு. ஹரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன். அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான். அண்ணா, உங்க பேரும் லோகிதாசன் தான். அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படியே இந்த கூஜாவாலையே அடிச்சு கொன்னே போடுவேன். எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடி இருக்கேன். அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? புன்னாகவராளி ராகம் அதுக்கு புடிச்ச ராகம் இல்ல ராஜா. லோகண்ணா, அத போக சொல்லுங்க. நாகராஜா, என் பாட்டுல மயங்கி வந்தவனே போயிருப்பா. இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் புன்னாகவராளி பாடுவேன். அப்பப்ப வர போக இரு. இப்ப போயிருப்பா. போ ராஜா, போம்மா, போ. போ ராஜா, போ போ, போம்மா, போ. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே பானைக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும். அதனால படம் எடுக்கிறது வாங்கப்பா. பயமா இருக்கு. கணேசா வா, நீயே பாவமா இரு, என்ன பாக்குற வா. டேய் வாடா. இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கச்சேரிக்கு 50 ரூபா வாங்கிக்க. சரியா 9 மணிக்கு பாம்பை விடு. போடா. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள். நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்றா. ஏமா அழுறா? விஷயத்தை சொல்லிட்டாலுமே. புள்ள காணா போச்சா, பொருள் காணா போச்சா, தங்க காணா போச்சா, தாலி காணா போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட. ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடா வாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமா தடி, வேப்ப அடி எல்லாம் நடக்குது.
இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை இதுதான்டா. அம்மா உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புரிய வர வேலை பார்க்கிற இடத்துல 3D சீட்டி விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை காலை தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்திருக்க? ராமையா ஓசாவையா, ராமையா ஓசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேரே தேரே தூச்சுக்கு தையா, மேரே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. யோ நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய் எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறிய, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள் டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னண்ணே வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினதுல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம். டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய், குடுறா உன் பங்க. இதான் வாங்கணும், இதான் வாங்கணும். பிரிச்சா கேக்குற படுவா, உரிச்ச பாடுவா ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? சரி ஏனுங்கண்ணா, என்னண்ணே எப்படிங்க நம்ம மைக் செட்டு பாப்பா சவுண்ட் சர்வீஸ் வேங்க கேக்குறீங்க? அபாரமுங்க. அபாரமா? அது பெரிய பாரம்ங்க. எந்த நேரத்துல எந்த ரெக்கார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படிப்பட்ட பாட்டை போட்டு தாக்குனேன், அந்த தாக்குல இந்தியாவில் எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சவுண்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க. மேட்டுப்பட்டியில கல்யாணம், ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி, புளியம்பட்டி, குந்தாப்பட்டி, குன்னாப்பட்டி, குறிஞ்சிப்பட்டி அத்தனை பட்டியல் இருக்கிறவனுக்கு காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பான். பஞ்சு நம்ம கிட்ட கேப்பான். அப்படி ஒரு சவுண்டுங்க. ஏன் கேக்குறீங்க? அடேங்கப்பா, எத்தோச்சோடு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. மைக் செட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. மைக் செட்டுக்காரர் எங்க? நீங்களா மைக் செட்டுக்காரர்? தெரியாது, அங்க போய் கலியா. எங்க? அங்கயா?
ஏங்க நீங்கள மைசூர்காரரு தெரியாது போயா. ஏங்க நீங்கள மைசூர்காரரு ஏன் திருவாதா நீயா மைசூர்காரன் இங்க ரம்யா செட்டு சரில அங்க போயா. அம்மி சேர்னு சொல்றானே நான் என்ன பண்ணுவேன் எம்மா எவ்வளவு பெரிய தட்டு நான் என்ன பண்ணுவேன் எப்படி போடுவேன் ஹலோ ஹலோ யார் அந்த அடப்பாசி தலையன் மைக்க கையில வச்சு நோண்டிட்டு இருக்கான். பனம்பழத்தை ஒரு வாரமா விடாம சப்புற மாதிரி ஒரு தலை. டேய் அடப்பாசி இதர் கமான். அடிங்க அடப்பாசி நாயே. அது என்ன மைக் செட் நினைச்சியா காதுல அழுக்கு எடுக்கணும்னு நினைச்சியா? அதெல்லாம் காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஊசி பட்டா கூட கெட்டு போயிடும். யார் மேன் நீ? மன்னிச்சுக்குங்க இங்க மைசூர்காரர் யாருங்க? நான் தான். நீங்களா மைசூர் ஓட்டுறவரு? பின்ன என்ன பம்பு செட் ஓட்டுறவனா? நீ யாரா? நான் பொண்ணுக்கு உரமரங்க. பொண்ணு வீட்டுக்கு நுரமோர் ஊத்துறவா? இல்லங்க சொந்தக்காரன். அது சரி திரும்ப. தலை என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா? அத விடுங்க. நான் எவ்வளவோ மைக் செட்ட பாத்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஆரண பார்த்ததே இல்லங்க. பாத்திருக்கவே முடியாது. எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவுல ரெண்டே பேர் எடுத்தா இருக்கு. ஒண்ணு என்கிட்ட, அதுவும் என்கிட்ட தான். அதையே நீ கேக்குற? எனக்கு அது வேணுங்க. அவுத்துட்டு போ. அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க. கேட்டுக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட்ல 50 ரூபாய் ஏத்திக்கிற. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க. அது லாரி ரோட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன். எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க. சரி போங்கடா. ஏங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கானுங்க பாரு, அவனுங்க எல்லாம் பணக்காரனுங்களா. இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்கல்ல, இவனுங்க எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறானுங்களா. இந்த நாய்க்கு இப்ப திருந்தவும் நினைக்கிற திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலையை பாரு. நான் பாட்டை போட்டுக்கிறேன். கேட்டுக்க. ஐயோ எந்த பாட்டு இது? பெங்களூர் ரமணியம்மா. இது வேணாம். இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பொம்மன். போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன் கூந்தல் அவிழ்ந்து விடவும் கண்டேன். யோ கவுண்டர், இது என்ன கல்யாணக்கார வீடு நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா? வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ணா பந்திக்கு எல்லாம் போட்டாங்க வாங்கண்ணா. என்னென்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க மலை மலை சாப்பிடலாம். நெய்யெல்லாம் ஊத்துறாங்களாங்கண்ணோ. இந்த பார் நான் பாட்டை பத்தி சொல்றேன். நான் கூட்ட பத்தி சொல்றேன். சரி